அப்பா உன்னை பார்த்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? இந்த தாலிய நீங்க தான் என் கழுத்துல கட்டினீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? ஐயோ யமுனா, முதல்ல தாலியை மறைச்சு வை. நான் கேட்டது உன்னை யார் இங்க வர சொன்னாங்கன்னு தான். என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? எதுக்கு இங்க வருவாங்க? உங்களை பாக்குறதுக்கு தான். யமுனா, நான் தான் போன்ல சொன்னேனே, இங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு யமுனா. என்ன பிரச்சனைன்னு நீங்க எதுவுமே சொல்லல கார்த்திக். உங்க அம்மா எப்படி இருக்காங்களாவது நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? நீ முதல்ல அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா? சாரி, நான் கேட்டிருக்கணும். ஏதோ ஒரு பதட்டத்துல கேட்காம விட்டுட்டேன். எங்க அம்மாவும் திட்டினாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? நல்லா இருக்காங்கல்ல? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நானும் உங்க அம்மாக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ப்ளீஸ் யமுனா, நீ கிளம்பு. என்ன கார்த்திக், கிளம்பணுமா? ஆமா, அப்புறம் என்ன? நீங்க இன்னும் முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? என்ன கார்த்திக் அமைதியா இருக்கீங்க? சொல்லிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல யமுனா. இல்லையா? எப்ப அவங்க கிட்ட சொல்ல போறீங்க? அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் யமுனா. இப்போ எப்படி இந்த விஷயத்த போய் அம்மா கிட்ட சொல்றது? இங்க பாரு, அப்பா எப்ப வேணாலும் இங்க வருவாரு. உன்னை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிடும். தயவு செஞ்சு கிளம்பி யமுனா. நம்ம கல்யாண விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுவேன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறேன். ஐயோ யமுனா, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீ இப்ப கிளம்புறியா? என்ன கார்த்திக் நீங்க கல்யாணம் ஆன மறுநாளே நீ இப்படி போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ சாரி யமுனா, ப்ளீஸ் கிளம்பு. என் நிலைமைய புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் யமுனா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஆனா ரெகுலரா செக்கப்க்கு கூட்டிட்டு வரணும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாத்திரை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படின்னு அந்த டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ல கீழேயே எழுதியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 நாளாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீட்லயே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போட்டு பாத்துக்கோங்க. டேக் கேர். சரிங்க. தேங்க்யூ டாக்டர். என்னங்க, ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுங்க. நம்ம வீட்டுக்கு போனாதான் எனக்கு நிம்மதி. கோகிலா, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்ப கிளம்ப வேண்டியதுதான். அப்பா, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். இத புடிங்க. என்னங்க, வீட்டுக்கு போனதும் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கோகிலா, நம்ம பையன் கல்யாண விஷயம் தானே, எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, நீங்க நம்ம விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன கார்த்திக், என்ன சொல்லலையா? இல்ல. ஏன் இந்த விஷயத்தை இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம மறைச்சு வைக்கிறது? ஆமா, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? உனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை, எனக்கு வேற மாதிரி பிரச்சனை. புரிஞ்சுக்கோ யமுனா, புரிஞ்சுக்கோ யமுனா. எங்க அம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. அதுவும் இல்லாம அதிர்ச்சியான விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் எங்க அம்மாவை டாக்டரே டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. அதனால இப்ப இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல முடியாது. இப்ப நாம என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், டென்ஷன் ஆகாத. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன கார்த்திக், என்ன ஐடியா? அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்காவது எந்த வேலையும் செய்யக்கூடாதான். ஹோம் நர்ஸை வச்சு பாத்துக்க சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஹோம் நர்ஸா
பேசாம நீயே வந்துரு. என்னது? நான் ஹோம் நர்ஸாவா? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா யமுனா, நமக்கு கல்யாணம் ஆனது தெரியாத மாதிரி நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். நீ ஹோம் நர்ஸா எங்க அம்மாவுக்கு பண்ற சர்வீஸ பார்த்து எங்க அம்மா நிச்சயமா மனசு மாறிடுவாங்க. அப்ப அவங்க உன்னை ஏத்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது யமுனா. என்ன கார்த்திக், இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நடக்கும் யமுனா, நீ மனசு வச்சா நடக்கும். ப்ளீஸ் யமுனா, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அம்மா, அது பின்னாடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம்மா. சரி சரி போங்க, போய் மெஸ் வேலைய பாருங்க. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். அம்மா, ஆ? அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன்டா, அப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, ஒரு நிமிஷம், ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ உடனே பேசணும். சரி, என்னன்னு சொல்லு. அது பக்கத்து ஊர்ல ஒரு மாசம் டைலரிங் கோர்ஸ் நடத்துறாங்களாம். அது அங்கேயே தங்கி தான் படிக்கணுமா? நான் போட்டுமாமா? தங்கி படிக்கிறதா? என்னடி சொல்ற? அதுவும் ஒரு மாசமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஒரு மாசம் போய் தங்கிட்டு இருக்கிறது உனக்கு தான் நல்லா வருமேடா டெய்லரிங். இன்னும் என்ன படிக்க போற கண்ணு? ஆ, இல்லம்மா, இப்போ மாடர்னா வந்திருக்க மிஷின் எல்லாம் வச்சு சொல்லி தராங்களாம். எம்ப்ராய்டிங் போடுறது, ஆர்ட் ஒர்க்கு, பிரைடல் பிளவுஸ்னு எல்லாமே சொல்லி தராங்களாம். ஆமாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி கூட அதுல ஜாயின் பண்ணிருக்கா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காமா. இதே கோர்ஸ வெளியில எல்லாம் போய் படிச்சா 25,000 ரூபாய்க்கு மேல ஆகுமாமா. கிராமத்து பொண்ணுங்களுக்காக ஃப்ரீயா சொல்லி தராங்களாமா. நல்ல விஷயம்தான். ஆனா உன்னை அவ்வளவு நாள் அங்க தனியா விட்டுட்டு நான் எப்படிடா இங்க இருப்பேன்? அதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி இல்ல. மெஸ்ஸையும் சமையல் வேலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம், விடு. அதெல்லாம் வேணாம். அம்மா, அதான் நான் இருக்கேன், சாந்தாக்கா இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாவமா யமுனாக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அந்த கல்யாணத்தால ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நினைச்சு அதையே யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு அதே கஷ்டமா இருக்குமா. நீ சொல்றதும் சரிதான். நானும் நாளுக்கு நாள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவ ஒரு நிலையிலேயே இல்ல. ஆமாமா, போயிட்டு வரட்டுமே அக்கா, ப்ளீஸ்மா. இல்ல துர்கா, ஒரு மாசம் எப்படி? அது வேற அங்கேயே தங்கணும்னு வேற சொல்ற. எப்படிமா? சரி, பாதுகாப்பான இடம் தானா? இப்பதான் கல்யாணம் நின்னுச்சு, பிரச்சனை. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒண்ணுமே புரியலடா. எனக்கு முன்ன மாதிரி எல்லாம் இல்லடா. வேணாம். என்ன, 1,00,000 ரூபாய் தான் போகுது, போனா போயிட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். டேய், ம்? என்ன 1,00,000னா சும்மாவா? சரி, இவளே இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். போய் அவளை வர சொல்லு. ம். யமுனா, என்ன மன்னிச்சிரு யமுனா. நான் நிறைய போய் சொல்லிதான் நீங்க இருக்கிறதுக்கு அம்மா கிட்ட நான் சம்மதம் வாங்கியிருக்கேன். எனக்கு புரியுது, நீங்க என் கழுத்துல தாலி கட்டினவரு. எனக்கு உங்களை ரொம்ப
இங்க பாரு, என் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ இங்க நர்ஸாலாம் வரல, என் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரிய மட்டும்தான் வந்திருக்க. புரியுதா? இங்க இருக்கணும்னா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். உன்னால முடியாதுன்னா இப்பவே கிளம்பி போயிடு. நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். இல்ல, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஒரு வகையில இது என்னோட வீடு தானே. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்டை பெருக்கி துடைக்கணும், துணி துவைக்கணும். எல்லாத்துக்கு அப்புறம் முக்கியமா என்ன கவனிச்சுக்கணும். வாசல் பெருக்கி கோலம் போடுறதுல இருந்து சாமி ரூம்ல விளக்கேத்துற வரைக்கும் எல்லாம் உன் பொறுப்பு நீ தான் செய்யணும். நான் ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் செய்யணுமோ அதுதானே செய்ய சொல்றீங்க. என்ன கொஞ்சம் கோவமா சொல்றீங்க, ஆனா இது கூட எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. என்ன ஒன்னும் பேசாம நிக்கிற? எல்லா வேலையும் நானே செய்யறேன். நீங்க பேசிட்டு இருங்க. உங்க 3 பேருக்கும் நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு, இரு. என்னங்க, நீங்களும் கார்த்திக்கும் ஒரு நிமிஷம் வெளியில இருங்க. நீங்க போங்கப்பா. டேய் நீ தான் வா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்க்கா எனக்கே புரியுது. என்கிட்ட இப்போ நீ சொன்ன மாதிரி அம்மா கிட்டயும் சொல்லிடாத, அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சரிக்கா, சொல்ல மாட்டேன்க்கா. எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதும் கோகிலா அத்தை நம்ம யமுனாக்காவை ஏத்துக்கிட்டாங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிடலாம். கரெக்ட். சரி துர்கா, நான் அப்புறமா பேசுறேன். பாய். சரிக்கா, உடம்பு பாத்துக்கோ. வெற்றி யமுனாக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா யமுனாக்கா கார்த்திக் சார் வீட்டுக்கே போயிருக்க முடியாது. இதுக்கு நம்ம வெற்றிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுல சக்தின்னு. அப்புறம் ஏன் வெற்றி நீ யாருன்னு கேட்ட? இல்ல, எப்பவுமே என்கிட்ட நீ கோமா தானே பேசுவ. இன்னைக்கு அதிசயமா ரொம்ப ரொமான்டிக்கா பேசுற மாதிரி இருந்துச்சா, அதான் ராங் நம்பர் 1 நினைச்சேன். ரொமான்டிக்கா பேசுறாளா? போ வெற்றி, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? எதுக்கு? அதுவா, யமுனக்கா கார்த்திக் சார் வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கு காரணம் யாரு? நீதானே. அதுக்குதான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரலான்னு இருக்கேன். என்ன கிஃப்ட்? அது சொல்லதான் எனக்கு வெக்கமா இருக்கு. சக்தி ப்ளீஸ் சக்தி சொல்லு, என்ன கிஃப்ட்னு. எப்படி சொல்லுவேன் வெற்றி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ நேத்து கூட ஆசைப்பட்டு கேட்டியே, அதான். நீ ஒண்ணு கேட்டா குடுப்பியா? நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏது? நிஜமாவா? இவன் ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுறான்? மா, அம்மா, காஃபி. காஃபியா? அம்மா, வேலை செய்யறவங்க எப்ப வருவாங்க? எதுக்கு வேலைக்காரி?
பாத்திரம்லாம் நிறைய இருக்கு விளக்குறதுக்கு தான். நேத்து நான் சொன்னதை மறந்துட்டியா? அதுக்கு இல்ல, எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். பாத்திரம் மட்டும் கழுவுறதுக்கு வேலைக்கார அம்மா வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஓ அப்போ நீ எதுக்கு இங்க இருக்க? நேத்தே நான் வேலைக்காரிய வர வேணாம்னு சொல்லிட்டேன். நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ வரமாட்டா. 2 வேலைக்காரிங்களை வச்சுக்க நாங்க என்ன மெஸ்ஸா நடத்துறோம்? எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். நீ மட்டும் தான் செய்யணும். போ போய் வேலையை பாரு. வந்துட்டா வேலைக்காரி வேணும்னு. அம்மா ரொம்ப திட்டினாங்களாமா? சச்சா அப்படிலாம் இல்லைங்க. காஃபி வேணும்னு தான் கேட்டாங்க, அதான் போட்டுட்டு இருக்கேன். உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வேலை வேணாலும் சொல்லட்டுங்க, அத்தனையும் நான் இழுத்து போட்டுட்டு செய்வேன். ஆனா ஏங்க அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க? தப்புதான், அம்மா மேல ரொம்ப தப்புதான். அவங்க கிட்ட நான் பேசுறேன். இப்ப வேணாங்க, நீங்க ஏதாவது பேசி மறுபடியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது. பரவாயில்ல விடுங்க. சரி ஒண்ணும் இல்ல, கண்ணை துடைச்சுக்கோ. யமுனா, யமுனா. என்ன யமுனா நீ இங்க இருக்க? அவங்க தனியா இருக்கா, நீ இங்க நின்னு இவன் கூட பேசிக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரு பாப்பா? பா, யமுனா அம்மாக்கு தான் காஃபி போட்டுட்டு இருக்கா. அது வரைக்கும் நீங்க அம்மா கூட இருக்க வேண்டியது தானே? சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். இனி நானே உங்க அம்மா பக்கத்திலே இருக்கேன். இவ இங்கே இருந்து உங்ககிட்ட பேசட்டும். இவ அங்க வரவே வேண்டாம்டா, சரியா? அப்பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. டேய், அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல. கோகிலா, ஐயோ, கோகிலா, அப்பா. யமுனா உன் பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டாளாம். ஐயோ, அவ இங்கதான் என்னங்க? இருப்பாளாம். உன் மவனே சொல்லிட்டான். பாத்தியா யமுனா, நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தியா? விடுங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஆஞ்சநேயா, பாம்பை எப்படியாவது சக்தி பிடிச்சிடணும் ஆஞ்சநேயா. என்ன பண்ற? பாம்புனா பயம். டேய், அன்னைக்கு என்னடா சொன்ன? பள்ளி பார்த்தாதான் பயம், பாம்புனா கையாலேயே புடிப்பன்னு சொன்ன. ஏய், சக்தி, நான் சும்மா சொன்ன சக்தி. எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். எத்தனை போயிட சொல்லுவ? முதல்ல பேரை மாத்தி சொன்ன. போன போக்குதான் மன்னிச்சா, இப்ப பாம்புக்கு பயம்னு சொல்ற. டேய், நிஜமாவே நீ ரவுடி தானா? நான் ரவுடி எல்லாம் இல்ல சக்தி, நான் ரொம்ப அப்பாவி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப பாம்பு வந்துச்சு, அதை அடி போ. பாம்பு. அத வச்சு என்னடா பண்ற? திருப்பி திருப்பி போடுற. டேய், என்னடா பண்ற? பாம்பு சக்தி. கண்ணு தெரியுதா இல்லையா? பாம்பு. ஏன் சக்தி? இவளை கொத்துறதுக்கு பாம்பு அனுப்புனா இதுங்க ரெண்டும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாம்பாட்டி மட்டும் என் கையில சிக்கட்டும்.
அப்புறம் நீயா சொன்ன மாதிரி சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லாத சரியா? அப்புறம் அதுக்கும் உனக்கு அடி விழும். சரிம்மா, நான் சொல்லிடுறேன். வரேன். முதலாளி, முதலாளின்னு கூப்பிடாதப்பா. கோவப்படாம நான் சொல்றது கேளு. நாளைக்கு நீ வேலைக்கு வர வேணாம். நான் சாதாரண ஆள் தம்பி. உங்க அம்மா இருக்காங்களே, இந்த ஊரையே நாட்டாம பண்றவங்க. நான் போய் உங்களுக்கு சம்பளம் தரலாமா? உங்களுக்கு இல்லாத சொத்து பார்த்தா? உங்களுக்கு யாருங்க சொன்னது நான் ரங்கநாயகம்மா பையன்னு? அதெல்லாம் எதுக்கு தம்பி? என்னமோ ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு, நான் தான் சுதாரிக்காம விட்டுட்டேன். தயவு செஞ்சு நீங்க இங்க வராதீங்க தம்பி. சரி, நீங்க நான் வேலை பார்த்ததுக்கு கூலி கொடுங்க. நான் எப்படி தம்பி உங்களுக்கு கூலி கொடுக்கறது? என்னண்ணே விளாடுறீங்களா? அண்ணே, மாஞ்சு மாஞ்சு மூட்டை தூக்கி இருக்கேன் பாத்தீங்கல்ல, முதுகெல்லாம் செம வலி வலிக்குது. அதுவும் இல்லாம எல்லாரும் தூக்குறதை விட 2 மடங்கு அதிகமா தூக்கி இருக்கேன். இப்ப போய் கூலி இல்லன்றீங்க. நான் எங்க தம்பி இல்லைன்னு சொன்னேன்? இது உங்க அம்மா முதல் போட்டு ஆரம்பிச்சு வச்ச வியாபாரம். உங்களுக்கு நான் பணம் தராம போயிடுவேனா? இந்தாங்க தம்பி, இதுல 1500 ரூபா இருக்கு. ஒரு நாளைக்கு 750 ரூபா தானே சம்பளம் சொன்னீங்க, இப்ப இதுல என்ன 1500 ரூபா இருக்கு? 2 பேர் வேலையை பார்த்திருக்கீங்க நீங்க. இருக்கட்டும் தம்பி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீங்க கிளம்புங்க. தம்பி ஒரு நிமிஷம், நீங்க நம்ம கடையில மூட்டை தூக்குனத அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் ஏன் வியாபாரம் நடக்காது. அண்ணே, எதுக்குன்னு இப்ப பயப்படுறீங்க? ஆமாமா, நிஜம்தான். டேய், உனக்கு என்ன தலை எழுத்தாடா? டேய், என்ன பார்த்து ஒரு தடவையாவது பேச மாட்டோமான்னு ஏகப்பட்ட விஐபிஸ் காத்துட்டு இருக்காங்கடா. நீ என்னடான்னா போய் மூட்டை தூக்கிட்டு வந்து நிக்கிற. இங்க பாரு வெற்றி, நீ பணம் வேணும்னு கேட்டப்ப நான் தரலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சே இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கல வெற்றி. அப்படியெல்லாம் இல்லம்மா. சக்திக்கு பணம் தரக்கூடாதுன்னு நீங்க சொன்னப்போ எனக்கு உங்க மேல கோவம் இருந்தது நிஜம்தான். ஆனா அதுக்காக நான் இன்னைக்கு மூட்டை தூக்கலாமா? ஆம்பளைனா ஒரு வேலைக்கு போகணுமா, அதுதான் மரியாதை. அதுக்காக தாமா போனேன். அண்ணா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. சக்தி, நீ ஆசைப்பட்டந்தான் என் அண்ணன் செஞ்சுட்டு வந்து நிக்கிறான். வெற்றி, நான் காலையில கோவத்துல சொன்னது. நீ கோவமெல்லாம் சொல்லல, எனக்கு எப்படி சொன்னா உரைக்குமோ அப்படி சொன்ன. எனக்கு தெரியும். அத்தை, அன்னைக்கே நான் சொன்னேன் இவ வெற்றியை கூட்டிட்டு தனியா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு. இத நீங்க இப்படியே விட்டீங்கன்னா உங்க வெற்றி உங்களுக்கு கிடையாது அத்தை. பூஜா, சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்காதன்னு. டேய், சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதுக்காக போய் மூட்டை தூக்குவியா நீ? பிசினஸ் பண்ணு. ஏய், நம்ம வீட்ல இல்லாத பணமா வெற்றி? இங்க பாரு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். நானே உனக்கு பிசினஸும் வச்சு தரேன். நீ ஏன்னா அங்கங்க போய் இப்படி எல்லாம் பண்ணி கையேந்தி நிக்கிற இன்னொருத்தர்கிட்ட? அம்மா, முதல்ல வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். உடம்பு வலிக்க வேலை செஞ்சு சம்பாதிக்கும் போதுதான் 1000 ரூபானா எவ்வளோன்னு எனக்கே புரியுதுமா. இத்தனை நாளா இத வெறும் ஒரு நோட்டா தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் 1000 ரூபாயா பாக்குறேன். ஏன் நம்ம கிட்ட 1000க்கும் 2000க்கும் கடன் கேட்டு இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுது. இப்படி வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குமா? அத
சக்தி தான் எனக்கு புரிய வச்சா. ப்ளீஸ்மா, கெஞ்சி கேட்கிறேன். இனிமே நானே என் சொந்த காலில் நின்று சம்பாதிக்கிறேன். ஜஸ்ட் 1000 rupees. எங்க வீட்டு நாய்க்கு கூட இதை விட அதிகமா செலவாகும். என் முதல் நாள் சம்பளத்துல நான் வாங்கின ஸ்வீட்டுமா. இதானே வெற்றி, உன் முதல் சம்பளத்துல வாங்கின ஸ்வீட்டு நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவான்? என்ன அப்படி பாக்குறீங்க? இது என் பையன் சம்பாதிச்சு வாங்கின ஸ்வீட், நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு என்ன? அவன் கொடுத்தப்பவே எல்லாரும் முன்னாடியே சாப்பிட்டு இருந்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்ல. அதான் இப்ப சாப்பிடுறேன்ல, அப்புறம் என்ன? ஏங்க, வெற்றி மூட்டை தூக்கி சம்பாதிச்சிருக்கானே, அவனுக்கு முதுகெல்லாம் ரொம்ப வலிச்சிருக்கும்ல. ஆமாம்மா, இந்த மாதிரி வேலைக்கு அவன் போனதே இல்ல. எப்படிங்க அவன் வலி தாங்கிக்கிறான்? நீயே போய் கேட்க வேண்டியதுதானே? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். பையனுக்கும் அம்மாவுக்கும் இடையில என்ன பிடிவாதம்? போங்க, எல்லாம் அப்படிதான். இங்க பாருங்க, நாளைக்கு வெற்றி எந்திரிச்ச உடனே உனக்கு தெரியாம உங்க அம்மா இந்த மாதிரி நைட் எந்திரிச்சு வந்து உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தான்னு சொல்லி வைக்காதீங்க. ஏய், இது எதுக்கு வச்சிட்டு போற? இதையும் எடுத்துட்டு போ. ஒண்ணும் வேணாம். அம்மா, அப்பப்பப்பப்பா, வலிக்குது. அங்க 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 அங்கதான். வா சக்தி, எப்போ வந்த? ஆமா, யமுனா எங்க? யமுனாக்கா இவ்வளவு நேரம் வீட்டை மாப் போட்டுக்கிட்டு இருந்தா. உள்ள உங்க அம்மாவுக்கு கால் அம்பிக்கு வெட்டிக்கிட்டு இருக்கா. சக்தி, இங்க உட்காரு, நான் போய் யமுனா வர சொல்றேன். யமுனா, அந்த முட்டிக்கிட்ட நல்லா தேய்ச்சி விடுமா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன? யமுனா, நீ போய் சக்தி கூட பேசிட்டு இரு. அம்மாவுக்கு நான் காலாமிக்க விடுறேன். இல்ல பரவாயில்லங்க, நானே பாத்துக்கிறேன். பரவாயில்ல யமுனா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடா? சாரிமா. இதுதான் நீ ஹோம் நர்ஸா இங்க இருக்கிற லட்சணமாக்கா? இதுக்குதான் உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு துர்கா கிட்ட நான் அவ்வளவு சொன்னேன். இங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? என்னால எதுவுமே பொறுமையா இருக்க முடியாதுக்கா. இங்க பாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் கார்த்திகால எதுவும் பேசக்கூட முடியல. இல்லனா இந்த விஷயத்த அவர் எப்பவும் சொல்லிருப்பாரு. இங்க பாரு, இப்ப நீ இந்த விஷயத்துல எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. அதுக்கப்புறம் திரும்பவும் உனக்கு தான் கெட்ட பேர் வரும். எனக்கு கெட்ட பேர் வந்தா அத பத்தி ஒரு கவலையும் இல்ல. ஆனா உன்னை இப்படி என்னால பார்க்கவே முடியாதுக்கா. உட்காரு, எல்லா வேலையும் நான் பாக்குறேன். இங்க பாரு, என்னது இது? வேணா சக்தி, நீ முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு நான் தான் சமைச்சு போடணும். ஆனா நீ சமைக்கிறன்னு சொல்ற. நீ கார்த்திக் சார் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு வருவன்ல, அப்ப நீ உன் கையால சமைச்சு போடு. இப்ப நீ எதுவும் பேசாத, உட்காரு உட்காரு. சக்தி,
என்னம்மா சமைக்காம நீ உட்கார்ந்துருக்க? அது நீ ஏங்க எந்திரிக்கிற? உட்காரு உட்காரு. மாமா, உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும்? யார் சமைச்சா என்ன? சரிதாம்மா. என் கண்ணு முன்னால எங்க அக்கா கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மாமா. சக்தி, சும்மா பொதுவா சொன்னேன். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். அக்கா, உன்னை உட்காருன்னு சொன்னேன், உட்காரு. என்ன சக்தி, நீ சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. ஏய், ஏய் அப்படின்னு கூப்பிட்டீங்களா? நீங்க யார கூப்பிட்டீங்கன்னு தெரியல அத்தை. ஒருவேளை என்ன கூப்பிட்டீங்களோன்னு நான் வந்தேன் அத்தை. அது நான் யமுனாவை தான் கூப்பிட்டேன். யமுனாக்காவ இனிமே யமுனான்னு பேரு சொல்லி கூப்பிடுங்க அத்தை. நாங்க அவளுக்கு பேர் வச்சதே இப்படி 4 பேரு கூப்பிடணும்னு தான். பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதா அத்தை? தெரியும் தெரியும், நல்லா தெரியும் அத்தை. செக்ஷன் 419A என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு ஒரு சக்தி. அம்மா, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒண்ணு வேணாம்மா. சக்தி வந்திருக்காளே, அவளுக்கு சாப்பாடு கரெக்டா குடுத்தியா, டிஃபன் குடுத்தியான்னு கேக்குதாமா கூப்பிட்டேன். நான் எல்லாருக்கும் நல்லா போட்டுட்டு தான் அத்தை போக போறேன். சாப்பாட்டு சொன்ன. ஆமாமா, இன்னைக்கு சக்தி தான் சமைக்கிறா, அதான் அவ அப்படி சொல்றா. ரொம்ப நல்லதா போச்சு. முதல்ல போய் சாப்பிடுமா, போ போ. சொல்றது அம்மா சொன்னா சரின்னு சொல்லு. பாத்தியா, இப்பவே அம்மா நெஞ்சு வலிக்குங்கிறா. அம்மா, நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். ஆனா இன்னைக்கு வேண்டாம். காலேஜ்ல லீவு தர மாட்டாங்க, அதனால நாளைக்கு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லாதப்பா, நிச்சயதார்த்தம் உனக்கு இன்னைக்கு நடந்தே ஆகணும். யமுனா, அழாத யமுனா. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? இத யார் கட்டினது? நீங்க தானே. எப்படி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தத்துக்கு சரின்னு சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற யமுனா? நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சாலே எனக்கு நெஞ்சு வலிக்குது. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்டு மிரட்டுறாங்க. அவங்க வேணும்னு பண்றாங்க. இல்ல யமுனா, ஒருவேளை அவங்களுக்கு நிஜமாவே நெஞ்சு வலி வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது யமுனா? அப்போ நீங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்படி இதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் கார்த்திக்?
யமுனா ஏதாவது உளறிட்டு இருக்காத யமுனா. இப்ப எதுக்கு அழுவுற? அழாத. சரி ஒரு நிமிஷம் இரு. இப்ப யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சக்தி என்ன? ஏய் கார்த்திக் சார் ஃபோன் பண்றாரு. முதல்ல அட்டென்ட் பண்ணி பேசு. ஏய் ஏதாவது பிரச்சனையா இருந்தா? இந்த பிரச்சனை அப்பவே சால்வ் ஆயிருக்கும்ல சார். அத சொல்ல முடிஞ்சிருந்தா நான் உடனே சொல்லிருக்க மாட்டேனா? எங்க அம்மாவுக்கும் இன்னும் உடம்பு சரியாகல. இன்னும் அப்பப்ப நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப டாக்டர் வேற எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சார் அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஹாஸ்பிட்டல்ல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சுதான் உங்க அம்மா இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு அன்ஸ்டேபிளா இருந்திருந்தா டிஸ்சார்ஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதிர்ச்சியான விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொல்றதே ஒரு சேஃப்டிக்காக தான். அதுக்காக எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல. நீங்க தைரியமா சொல்லுங்க சார். இல்ல சக்தி, ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா குற்ற உணர்ச்சியோட தவிக்க போறது யாரு? நான் தானே. கார்த்திக், இப்ப வரைக்கும் பிரச்சனை நமக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்குதான் வெற்றியை உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வெற்றி, நான் என்னைக்கா இருந்தாலும் வாழ போறது யமுனா கூட மட்டும்தான். நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். அதே சமயம் அந்த நிச்சயம் நடந்தா அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு கூப்பிட்டு எப்படி திடீர்னு நிச்சயதார்த்தம் எங்க அம்மா சொன்னாங்களோ அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு கல்யாணம்டான்னு சொல்ல கூட சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதையாவது செஞ்சு தடுத்து நிறுத்திடுங்க வெற்றி. என்ன சார் நீங்க திடீர்னு நிச்சயத்தை நிப்பாட்ட சொல்றீங்களே, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சார், நீங்களே உண்மைய உங்க அம்மா கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இல்ல சக்தி, அது மட்டும் என்னால முடியவே முடியாது. ஆனா அதே சமயம் இந்த நிச்சயமும் நடக்கக்கூடாது. ப்ளீஸ் வெற்றி, நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார், ஏதாச்சும் பண்ணி இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆனா ஒண்ணு, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என் கூட நிக்கணும். நிச்சயமா வெற்றி, நான் உங்க கூட நிக்கிறேன். சக்தி, என்ன நடந்தாலும் எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆனதா நீ கோகிலா அத்தை கிட்ட சொல்லக்கூடாது. கார்த்திகா சொல்றத ஒரு மாதிரி, வெளியாளுங்க அவங்க கிட்ட வந்து சொல்றத வேற மாதிரி டி. அப்புறம் அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நானா சொல்ல மாட்டேன். ஆனா உன் மாமியார் என்ன சொல்ல வச்சாங்கன்னா என்ன வெற்றி, ரொம்ப ஈஸியா சொல்ற. இப்படி எல்லாம் பண்ணா ப்ராப்ளம் பெருசாயிடும். ஆகட்டும், நல்லா கொழுந்து விட்டு எரியட்டும். அப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். இங்க பாரு சக்தி, நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணு. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் எங்க நடக்குதுன்னு நீ கேட்கவே இல்லையே. அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க பொண்ணு பார்க்க போகும்போதே நானும் திடீர்னு அந்த வீட்டை பார்த்துட்டோம். அப்ப இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அது தெரிஞ்சதுனால தானே யமுனாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க பொண்ணு பார்க்க போன விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏய், இப்ப அது ரொம்ப முக்கியமா என்ன? ஏய் ஃப்ராட், இங்க பாரு, திரும்ப ஆரம்பிக்காத. அப்புறம் அங்க நிச்சயமே முடிஞ்சிடும். நான் சொல்றத முதல்ல செய். கிளம்பு கிளம்பு, காத்து வர. ஃப்ராட் ஃப்ராட், இரு உன்ன. வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். மாப்பிள்ள வரலீங்களாம்மா? அவனுக்கு காலேஜ்ல வேலை வந்துருச்சு, அதான் போயிருக்கான். சாயங்காலமா வந்து உங்களை நேர்ல பாக்குறதா சொல்லியிருக்கான். சரி சரி. அப்புறம் நாம இப்ப நிச்சயம் பண்ணிக்கலாம். அவன் வரும்போது வரட்டும். ஆமா. என்னம்மா, உங்களுக்கு சம்மதம் தானே?
பரிபூர்ண சம்மதமா? ஆ, ஏ வள்ளி வாமா. அம்மாடி வள்ளி, மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆ ஆ, இருக்கட்டும். நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. நல்லா இரு. 100 வருஷம் நீ நல்லா இருப்ப. என்னங்க, குடும்பம்னா இப்படி இருக்கணும். ஆமா. எப்படியோங்க நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணா பாத்துட்டோம். சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன கோகிலா, ஆ. நாம இப்போ தட்டை மாத்திக்க வேண்டியதானே? அவ்வளவுதான். அதுக்கு தானே வந்திருக்கோம். தட்டை மாத்திட்டு கையோட கல்யாண நாள் குறிச்சு நிச்சயதார்த்த பத்திரிக்கை எழுதுற வேண்டியதுதான். ம். ஆ. ஆ. எங்க பையனுக்கு உங்க பொண்ணு எடுக்கிறதுல எங்களுக்கு பரிபூரண சம்மதங்க. உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கொடுக்க பரிபூர்ண சம்பந்தம். எனக்கும் பரிபூர்ண சம்மதம். நிறுத்துங்க. அம்மா, அம்மா, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இவன் கல்யாணத்தை பாத்துடணும்னு நினைக்கிறேன். அது ஒரு குத்தமா? இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா சக்தி. இதுக்கு உங்க பையனும் உடந்த. உங்க பையனுக்கு கல்யாணம் தானே பண்ணும். அதுக்கு நம்ம யமுனாவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உடச்சே சொல்றேன். பண்ண வேணாம். என்னங்க, அவங்களுக்கு போன் பண்ணுங்க. பாதியிலேயே நின்ன நிச்சயத்தை இப்பவே முடிச்சிடலாம். சரி வா. ஹலோ, என்ன அப்படிலாம் ஈஸியா பஞ்சாயத்தை முடிக்க முடியாது. ரங்கநாயகி அம்மா, எங்க அம்மா கோகிலம்மா பேசுறத பத்தி எல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேர்கிட்டயும் கேளுங்கம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு முடிவுக்கு வாங்க. அதான் சரி. ஏங்க, என்னங்க இது அநியாயமா இருக்கு? பையனை பெத்த அம்மா அப்பாவோட சம்மதம் தேவையில்லைன்னு சக்தி பேசுறது நியாயமே இல்லங்க. ஓஹோ, இதுதான் உங்க ஊர் நியாயமா? ஆ? என்னங்க பெரியவங்க, நீங்களும் பையனை பெத்திருப்பீங்க. நீங்க சொல்லுங்கம்மா, இது நியாயமா? அம்மா, இது பெரியவங்க சம்மதத்தோட மேடை வரைக்கும் வந்து நின்ன கல்யாணங்கிறதுனாலதான் நான் அப்படி சொன்னனே ஒழிய பெத்தவங்க சம்மதம் தேவை இல்லைங்கிற அர்த்தத்துல நான் சொல்லல. ரெங்கநாயகி அம்மா, இங்க பாருங்க, எனக்கு நெஞ்சு வலி வேற. என்னால நிறைய நேரம் பேச முடியாதுமா. அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, என் பையன் என் பேச்ச தட்ட மாட்டான். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுமா. கார்த்தி, உனக்கு நல்லாவே தெரியும்ல அம்மாவுக்கு. நீங்க கேளுங்களேன், அவனே சொல்லுவான். அவனுக்கு அவனோட அம்மா தான் முக்கியம்னு. நிச்சயமா சொல்றேன், அவங்கிட்டயே நீங்க கேளுங்க. யமுனாக்கா, எனக்கு வேற வழியே தெரியல. நான் உண்மையை சொல்லிடுறேன். ரங்கநாயகி அம்மா, கேளுங்க. கார்த்திக் சார் சொல்லட்டும் யமுனாக்காவை பிடிக்கலன்னு. அதே மாதிரி எங்க அக்கா கிட்டயும் கேளுங்க. எங்க அக்காவும் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா பஞ்சாயத்தை கூட்டினதுக்காக உங்க ஒவ்வொருத்தர் கால்லயும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்க. ஆனா அதோடெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். ரங்கநாயகி அம்மா, இவ வேணும்னு ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கா. ஏங்க இந்த விஷயத்த பையனையும் பொண்ணி ஏங்க கேட்கணும்? யமுனா, சொல்லுமா, உனக்கு கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா இல்லையா? என்னைக்கு இருந்தாலும் கார்த்திக் தான் என் புருஷன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கோகிலா, இப்ப எதுக்கு அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்ற?
சனிய தொலைஞ்சதுன்னு தலைமொழிட்டு வர வேண்டியதானே? புரியாம பேசாதீங்க. அந்த வெற்றி சும்மா இருக்க மாட்டான். 10 நாள்ல பணம் புரட்ட முடியலன்னு சக்திக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவளும் சும்மாவே இருக்க மாட்டான். 2 பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம யமுனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கன்னா? ஐயோ, இதை யோசிக்காம போயிட்டானே. கோகிலா, அந்த வெற்றி அப்படி செய்யறவன் தான். அந்த சக்தியோ சாமானியப்பட்ட ஆள் இல்ல. நான் ஒரு விஷயத்த செஞ்சேன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குங்க. அப்புறம் நாம 2 பேரும் கண்கொத்தி பாம்பா இருக்கணுங்க. அந்த யமுனா நம்ம வீட்ல என் கண்ணு முன்னாடியே இருக்கட்டும். கார்த்திக் மேல நீங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. வெறும் 10 நாள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பறந்து போயிடும். நிச்சயம் அந்த 10 லட்சத்தை சக்தியால புரட்டவே முடியாது. அப்புறம் என்ன, நாம நினைச்ச மாதிரி நம்ம பையன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். 15 லட்சமா? இது அத்தை என்ன செய்ய போறாங்க? அம்மா இந்தாங்க. வெற்றி இங்க வா. இந்தா வெற்றி, கோகிலா கேட்ட பணத்துக்கு மேலேயே இருக்கு. இத பார், இன்னும் வேணும்னாலும் நான் தரேன்டா. முதல்ல இத கொண்டு போய் அவ முகத்துல விட்டேறி. யமுனாக்கும் கார்த்திக்கும் நீயே நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைடா. இந்த பிரச்சனை இதோட முடியட்டும். புடி. ஐயோ அத்தை. பூஜா, நீ இதுல தலையிடாத. அதுக்கு இல்லத்த, இந்த பணத்தை நீங்க கொடுத்தா கோகிலாமா வாங்கிப்பாங்களான்னு கேட்க வந்தேன். அவங்க உன்னை தலையிடாதன்னு சொன்னா இப்படி எல்லாம் நீ எதுவும் கேட்க கூடாதுன்னு அர்த்தம். அம்மாக்கு தெரியாத இதெல்லாம் நீ அம்மாவுக்கே சொல்லி தரியா? அதுக்கு இல்ல. சரித்த, நான் எதுவும் பேசல, நீங்க கொடுங்க. டேய், நீ இன்னும் என்னடா பாத்துட்டே இருக்க? போ, பணத்தை கொண்டு போய் கோகிலா கிட்ட கொடுப்போ. பணம், வெறும் பணம். இதே பணத்தை தானே அன்னைக்கு நான் எடுத்தேன். அன்னைக்கே இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமாமா? டேய், என்னடா நீ இன்னும் எத்தனை தடவை அதையும் உட்கார்ந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க போற? இத பாரு வெற்றி, நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, நான் ஏதோ சாதாரணமா உன்கிட்ட சொன்னதுடா. சரி, அன்னைக்கு நான் யோசிக்காம தான் பண்ணிட்டேன். தப்பு ஏன் மேலதான். ஆனா அன்னையில இருந்து நீ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறதே இல்லையே. அதையும் நான் பாத்துட்டு தான்டா இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்ககிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி, அப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பாப்போம். வேண்டாமா? வெற்றி, உன்கிட்ட தான் சொல்றேன். பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் 10 நாள்ல 10 லட்சம். அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆனா எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு வழி விடுவாரு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு. கையில நயா பைசா கூட இல்லாதப்பதான் கோகிலாத்த 40 பவுண்ட் கேட்டாங்க. ஒரே நாள்ல எங்க அம்மா ரெடி பண்ணாங்க. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் நாங்க நகைய ரெடி பண்ணுவோன்னு. அதனால நம்பிக்கையோட இரு வெற்றி. ஒருவேளை பணத்தை தர முடியலன்னா? தர முடியலனா தர முடியல, அவ்வளவுதான். அதான் கார்த்திக் சாருக்கும் யமுனா அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? இன்னைக்கு பஞ்சாயத்துல நாம அதை மொத்தமா மறைச்சிட்டோம். நாளைக்கு இது தெரிஞ்சா கோகிலாம இதை வச்சு என்ன வேணா பண்ணுவாங்கல்ல. அப்படி என்ன பண்ணிட முடியும் அவங்களால? அப்படி என்ன பண்ணிட முடியும்? பஞ்சாயத்துல வச்சு அத்தை ஒண்ணுன்னு கேட்டா? அதான் ரொம்ப யோசனையா இருக்கு. அதுக்கு கார்த்திக் சார் ஒத்துக்கணும்ல. அவர் ஏதாவது சொல்லி
பயமுறுத்தி ஒத்துக்க வச்சிட்டா பஞ்சாயத்தும் நமக்கு எதிராக தான் நிற்கும். ஏன்னா நாம இவங்க கல்யாணத்தை மறைச்சது தப்புன்னு சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரே வழி 10 லட்சம். 10 லட்சம் 10 நாள்ல சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல வெற்றி. நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீ மூட்டை தூக்கி 1000 ரூபாய் சம்பாதிச்ச. எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனா அப்படி 10 லட்சம் எல்லாம் ஈஸியா சம்பாதிக்க முடியாது. தெரியும் வெற்றி, சரி விடு. ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காத. நம்ம பாசிட்டிவாவே யோசிக்கலாம். என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு வெற்றி. அந்த சாமி எங்க அக்காவை கைவிடாத. வா உள்ள போலாம். சக்தி, இப்போ நான் வரேன். சரி. பத்து நாள்ல பணத்தை ரெடி பண்ணிடுவியா? அப்படி 10 லட்சம் எல்லாம் ஈஸியா சம்பாதிக்க முடியாது. டேய் என்னடா அண்ணே? போதும், ஒன்னும் அவசரம் இல்ல, அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே. புதுசா வந்தவர் இவர்தானா? ஆமாமா இவர்தான். எப்படி பிக்கப் சொல்லி பண்ணிக்கிறாரா? கொடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றாரு. ப்ரோ, ஒரு சீரியஸான அட்வைஸ். சொல்லுங்க சார். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நடக்க போறது சீனியர் லெவல் டிஸ்ட்ரிக்ட் போட்டி. நீங்க ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கீங்க. இப்படி இறங்குனீங்கன்னா உங்களை ஒரே அடியில் அடிச்சு தள்ளிடுவாங்க. தோக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. உங்க உயிர் போயிடுச்சுன்னா ரொம்ப சின்ன வயசா வேற இருக்கீங்க. கல்யாணம் வேற ஆயிருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்குங்க. டேய் வா அங்க போய் பேசலாம். சரி வாடா. யோ, என்னையா அவன் சொன்னா கேட்க ஆமா மாட்டான் சார். போல. நான் எவ்வளவு சொல்லி ஏதாவது பார்த்தேன் ஆச்சுன்னா சார். என்ன ஆகுறது? புரிஞ்சுக்க மாட்டாரு சார், அடம் பிடிக்கிறாரு சார். ஏன் நம்ம சொல்றது ஆமா கேட்காம சார். இப்படி அடம் கேட்க பிடிக்கிறாங்க? மாட்டாரு சார், என்ன பண்றது? ப்ரோ, நீங்க 2 பேரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன். இவரோட ஒய்ஃபை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசணும். சார், அவங்க கண்டிப்பா ஃபார்ம்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். குட். அவங்கள அந்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்க சொல்லுங்க. அப்புறம் அவங்கள கையெழுத்து மட்டும் போட விட்டுறாதீங்க. இவர் ஏதோ வேகத்துல போட்டியில கலந்துக்க முடிவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம, ட்ரைனிங் இல்லாம இவர் கலந்துகிட்டா அது சரியா வராது. கோச், நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது அவருக்கு புரிய வைங்கப்பா. சரி, பிசு தரலனாலும் பரவாயில்ல. அந்த கையெழுத்து மட்டும் போட்டுறேன். முடியாது. கையெழுத்து மட்டும் போடு. கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். நீ எப்படி கெஞ்சினாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். நீ ஜெயிக்க போறதும் இல்ல. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா? நீ ஜெயிக்க போறது இல்ல. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் தரேன். ஏய், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு சக்தி. நிச்சயமா சொல்றேன். உன்னை போட்டியில கலந்துக்க விட மாட்டேன். அப்படியும் நீ எப்படியாவது கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டனா நான் என்ன வேணாலும் பண்றேன். குடுப்பியா? சரிடா, கொடுக்குறேன். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு சொல்லு சக்தி. கொடுக்குறேன். ஓ, அப்ப சத்தியம் பண்ணு. சத்தியம். அப்ப கையெழுத்து போட.
நான் அதை மட்டும் செய்யவே மாட்டேன். அப்புறம் நான் எப்படி போட்டியில கலந்துக்கிறது? அந்த தைரியத்துல தான் நான் கிஸ் பண்றேன்னு சத்தியமே பண்ண. நான் ஐஏஎஸ் படிக்கிறவ. பேசாம அட ரொம்ப தெளிவுதான். எப்படி கையெழுத்து வாங்குறது? ஒருவேளை இவன் போட்டியில ஜெயிச்சிட்டானா நாம என்ன பண்றது? எதுக்கும் கவனமா தான் இருக்கணும். அண்ணி ட்ரெயினர் கிளம்ப போறாரு, நீங்க உடனே போய் அவங்க போய் பேசுங்க அண்ணி. ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயிரும் அண்ணி. ஏய், அடிச்சு பல்லகளெல்லாம் கழட்டிடுவேன். என்னடா பேசுறீங்க? அவ்வளவு தூரம் அவளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடா அவளை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே நீ திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி, அண்ணி நீங்க போய் பேசுங்க, நீ முதல்ல போய் பேசுங்க அண்ணி. ஆமா நீ போங்க நீ. டேய், ட்ரெயினர் கிட்ட நான் பேசணும்னு தான் வந்தேன். ஆனா இந்த வெற்றி என் கையை கட்டி போட்டுட்டான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒழுங்கா வீட்டுக்கு போ. ஃபார்மை கொடுத்ததுதான். நாளைக்கு நான் போட்டியில கலந்துக்க போறதுதான் நிஜம். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வெற்றி. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. இத பாரு வெற்றி, இப்பவும் ஒண்ணும் ஆகல. உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுடுறா. யமுனாவோட கல்யாணத்துக்கு நான் பணம் தரேன். சொன்னா கேளு வெற்றி. யமுனாக்கா பிரச்சனையை தீர்க்க வேற வழி நிறைய இருக்கு வெற்றி. ப்ளீஸ் இந்த போட்டி மட்டும் வேண்டாம். பாரு, உங்க அக்கா வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆனதுக்கு காரணம் வெற்றிதான்னு சொல்லிட்டு இப்ப என்ன நீ நடிக்கிறியா? இன்னைக்கு இவன் போட்டிக்கு போறதே உன்னாலதான் சக்தி. சும்மா ஒன்னும் சீன் போட்டுட்டு இருக்காதென்ன. வாய மூடு பூஜா. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். நீ மட்டும்தான். தேவையில்லாம பேசாத. அதுவும் இந்த நேரத்துல நீ பேசவே பேசாத. பூஜா வேணும்னே தான் என்ன சொல்றான். ஆனா எனக்கே இப்ப அப்படிதான் தோணுது. ஒருவேளை நான் வெற்றி அப்படி பேசாம இருந்திருந்தா அவன் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டானோ என்னவோ. வெற்றி, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ப்ளீஸ் வெற்றி, இந்த போட்டியில நீ கலந்துக்க வேண்டாம். டேய் வெற்றி, அதான் எல்லாரும் சொல்றோம்ல, அப்புறம் ஏண்டா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னென்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்ற வெற்றி? பாக்ஸிங்னா உனக்கு என்னன்னு தெரியாம நீ அதுல போய் கலந்துக்கிறங்கிற. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுதுடா. ஒரு அம்மாவா என்னையும் கொஞ்சம் நீ நினைச்சு பாரு வெற்றி. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. ஏண்டா உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? இரு. வரமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க யாரும் அங்க இந்த போட்டியில கலந்துக்க போறது இல்ல. எதுக்கு இவ்ளோ சீன் போடுறாங்க? அண்ணி வாங்க நம்ம போலாம். ஏய், நீ கையெழுத்து போட்டியா போடலையா? நான் போடல அத்தை. ஆனா இந்த ஆனா அவனெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ போடல, எனக்கு அது போதும். ஆனா அப்புறம் எப்படி இந்த போட்டிக்கு வரான்? அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. நான் கையெழுத்து போடல. ஆனா
நான் தூங்கும்போது எனக்கு தெரியாம என் கைரேகையை வச்சு ஃபார்மை ஃபில் பண்ணிட்டான் வெற்றி. ஆமாமா, இந்த விஷயத்துல வெற்றிக்கு ரொம்ப தான் பிடிவாதம். ஏய், என்கிட்ட இந்த விஷயத்தை எதுக்காக 2 பேரும் சொல்லாம மறைச்சீங்க? நீங்கெல்லாம் என்ன அவ்வளவு பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்களா? நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். வெற்றி கிட்ட இந்த போட்டி வேண்டான்னு கெஞ்சவே எனக்கு நேரம் பத்தல. அந்த டென்ஷன்ல மறந்துட்டேன் அத்தை. சொல்ல மறந்துட்டியா? ஏதோ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்க. ஆ? இந்த போட்டியில மட்டும் என் புள்ளைக்கு ஏதாவது நாச்சு, அதுக்கு நீதான் காரணம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சக்தி. என்ன நீ இதுக்கும் நான் தான் காரணமா? வெற்றி போட்டியில கலந்துக்க வேண்டான்னு நான் கெஞ்சினது அத்தைக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் அண்ணி அத்தை இப்படி பேசுறாங்க? இது எல்லாம் அந்த பூஜாவோட வேலை. விடு, பாத்துக்கலாம். ஏய், என்ன விளையாடுறீங்களா? உங்க கூட தானே வந்தாரு? ஆமா அண்ணி, எங்க கூட தான் வந்தாரு. போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா அங்க இல்ல. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரான்னு கேட்கலான்னு வந்தோம். இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவான். சரி இருங்க, வெளியே தான் போய் போய் பாக்குறோம். சரி அண்ணி, நாங்க போய் பாக்குறோம். அண்ணா எங்க போயிருக்கோம்? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சீனியர் லெவல் குத்து சண்டை போட்டி ஆரம்பம். கடைசி போட்டி ஸ்பெஷல் போட்டின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு. இப்போது முதல் போட்டி வெங்கடேசன் வர்சஸ் ஜீவா. அடுத்த போட்டியாளர் அண்ணி, வெற்றி எங்க ஆளையே காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். தெரியலையே. சக்தி, நீ திடீர்னு போன் பண்ணு. டேய் அண்ணா, அங்க இங்கேயும் பாத்தியாடா? அங்கேயும் இல்லடா. டேய் இங்கேயும் இல்லடா. வெற்றி, டேய் வேண்டாம் வெற்றி, சொன்னா கேளு. இந்த பாரு, உன்னால முடியாது. அண்ணா, நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான் அத்தை. நீதான் வெற்றியா? உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாதுன்னு. உனக்கு ஏண்டா இதெல்லாம்?
முடிஞ்சா என்ன அடிச்சு பாரு, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். என்ன அடிக்க ரெடியா? வா. அண்ணா எந்திரி வெற்றி, ப்ளீஸ் வெற்றி, வெற்றி. 1 2 வெற்றி, 3 வெற்றி. பொண்ணு பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு யோசிக்கலாமா? ஆமாம்மா. சக்தி, உனக்கு தெரியாது இன்னொருத்தனோட காசை தொடறதுக்கு என் உடம்பெல்லாம் கூசுமே. அதுவும் ரங்கநாயகி அம்மாவோட பணத்தை, அந்த பணத்தை பிச்சையா போட்டு அத நான் கையேந்தி எடுத்துக்கிட்டு போய் என் மகளை காப்பாத்தணுங்கிற நிலைமை இந்த மீனாட்சிக்கு வந்தா நான் தீ குளிச்சு செத்துருவேன். அக்கா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதக்கா. அக்கா, உன் கோவம் தீர அளவுக்கு என்ன அடிச்சிருக்கா. நாங்க பண்ணது தப்புன்னு நினைச்சு எங்க கிட்ட எல்லாம் பேசாம அவங்கள விடு. என்கிட்ட உன்னால பேசாம இருக்கவே முடியாது, அது எனக்கு தெரியும்க்கா. உன் கோவம் தீர என்னைய வேணா அடிச்சிருக்கா. அக்கா, என்னைய போன்னு மட்டும் சொல்லாதேன்னு நீ தானே சொல்லுவ. இந்த வீட்டோட மூத்த பொண்ணுன்னு அந்த உரிமையில தான் பண்ணிட்டேன்க்கா. ஆனா தப்புதான்க்கா நான் பண்ணது. 4 அடி அடிச்சிட்டா அக்கா, எல்லாம் நடந்ததெல்லாம் இல்லேன்னு ஆயிடுமா சாந்தா? பெரிய பொண்ணு, என் மூத்த பொண்ணுன்னு, என் பெரிய பொண்ணுன்னு அந்த குழந்தைகளை என் யமுனாவை கையில தூக்கி நீயும் தானடி வளர்த்த.
அக்கா இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாமா? அக்கா அதனாலதான்க்கா நான் செஞ்சேன். அதனாலதான்க்கா செஞ்சேன். யமுனா வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான்க்கா நான் செஞ்சேன். நான் பண்ணுனது தப்புதான்க்கா, என்ன மன்னிச்சிடு. மேடை வரைக்கும் வந்து நின்னான். யமுனா குட்டி ஆசைப்பட்ட வாழ்க்கைய நம்மளால அமைச்சு கொடுக்க முடியலன்னு இந்த கடவுள்கிட்ட வந்து மனசை விட்டு அழலன்னு சொல்லு.